கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஒரு ரேமா வார்த்தையாக கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். சங்கீதம் 37:4 கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார். பாருங்கள், இந்த வசனத்தில் நீங்கள் இந்த ஒரு வாக்கு தத்துவம் இது, கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திற்கு முன்பாக ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள், அப்பொழுது கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆண்டவர்கிட்ட இருதயத்தில் இருந்து நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். சில நேரத்தில் சபைக்கு போய் ஆலயத்துக்கு போய் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஜெபிப்போம். ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இருதயத்தில் நம்ம எல்லா நேரத்துலையும் வாய் திறந்து ஆலயத்துக்கு போய் நம்ம வேண்டுதல் செய்வதில்லை. ஆனால் அந்த சிந்தனை, அந்த காரியம், அந்த விஷயத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு பதில் தரணும்னு சொல்லிட்டு இருதயம் மாத்திரம் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்குமா? அந்த இருதயம் வேண்டுதல் செய்கிறத கர்த்தர் அருள் செய்வாராம். எப்போ அப்படின்னா, அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்வார். எப்படி மனமகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த காரியத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனா, தேவனுடைய சமூகத்தில் வர்றது, வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிப்பது, அவரோடு கூட உறவாடுகிறது, அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறது, அவரோடு கூட நம்ம இருந்து ஆசீர்வாதமாக இருக்கிற அந்த நேரம் தான் ஆசீர்வாதமே. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்ம அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு நன்மையான காரியங்களை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களை நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தரின் பெரிய காரியங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.